ஆதமுடைய மகனே, உன்னை நான் படைத்து உனக்காக வேண்டித்தான் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் படைத்திருக்கின்றேன். அல்லாஹுவை ஏற்ற ஒரே ஒரு மனிதருக்காக வேண்டித்தான் 7 வானங்களையும் அல்லாஹ் இயங்க வைத்திருக்கின்றான், 7 பூமிகளையும் அல்லாஹ் இயங்க வைத்திருக்கின்றான். வானிலிருந்து மழை பொழிந்து கொண்டே இருக்கின்றது என்றால் மனிதனுக்காக. பூமியிலிருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான வஸ்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் மனிதனுக்காக. ஒவ்வொரு நாளும் கடலிலிருந்து பல கோடி தொன் மீன் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது மனிதனுக்காக. ஒவ்வொரு நாளும் பல தொன் மரங்களிலிருந்து பழங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது மனிதனுக்காக. ஆக இப்படியே நாம் பார்த்தோம் என்றால் முழு உலகத்தையும், இவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்காக வேண்டி படைத்திருக்கிறான். சுருக்கமாக சொன்னால் குர்ஆன்ல கூறுகின்றான், ஹுவல்லதீ ஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில உள்ள அனைத்தையும் நான் உங்களுக்காக வேண்டியே படைத்திருக்கிறேன். மா என்ற வார்த்தை உயிர் உள்ளது, உயிரற்றது, அனைத்தையும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய அளவில்தான் மா என்று கூறியிருக்கின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய தெரியாத அனைத்தையும் எங்களுக்காக வேண்டி படைத்து மனிதனுடைய அவனுடைய அசைவுகளுக்காக அவனுடைய நடவடிக்கைகளுக்கு தோதுவாகத்தான் உலகத்தை எங்க வைத்திருக்கின்றான். பகலையும் இரண்டையும் மாறி மாறி வர செய்கின்றான். சூரியனையும் சந்திரனையும் மாறி மாறி அனுப்புகின்றான். மனிதனுடைய நடவடிக்கைகளுக்கு தோதுவாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். காற்றை வீச செய்திருக்கின்றான். உலகத்திலே மனிதன் எந்த இடத்திலே வாழ்ந்தாலும் சரி, அவன் ஒரு மூச்சை விடுவதாக இருந்தாலும் சரி, உள்ளுக்கு ஒரு மூச்சை எடுப்பதாக இருந்தாலும் சரி, காற்றுடைய ஓட்டம் தேவையாக இருக்கின்றது. எல்லா இடங்களிலும் அல்லாஹ் காற்றை வீச செய்திருக்கின்றான். கடலிலே பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு தீவிலே வாழ்வதாக இருந்தாலும் சரி, மலை உச்சியிலே சில குடும்பம் வாழ்வதாக இருந்தாலும் சரி, அல்லது காட்டுக்குள்ளே காட்டுவாசிகள் வசிப்பதாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து அந்த காற்றை வீச செய்து கொண்டே இருக்கின்றான். ஒரே ஒரு நிமிஷத்திற்கு அல்லாஹ் காற்றுடைய ஓட்டத்தை நிறுத்திவிட்டான் என்று சொன்னால் உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் மூச்சு திணறி இறந்து விடுவார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நான் நினைத்து விட்டேன் என்றால் இந்த காற்றுடைய ஓட்டத்தை நிறுத்தி விடுவேன். காற்றுடைய ஓட்டம் நின்று விட்டது என்று சொன்னால் ஆங்காங்கே கப்பல், அதாவது போட்கள், கப்பல்கள் செல்லக்கூடியவைகள் எல்லாம் அப்படியே தண்ணீருக்கு மேலால் ஸ்தம்பித்து போய்விடும். அல்லாஹ் திருமறையில கூறக்கூடிய நேரத்தில் நான் நாடிவிட்டேன் என்றால் அந்த காற்றுடைய ஓட்டத்தை நிறுத்தி விடுவேன். காற்றுடைய ஓட்டம் நின்று விட்டது என்று சொன்னால் ஆங்காங்கே கப்பல்கள், போட்கள் அனைத்தும் அந்தந்த இந்த இடங்களில் ஒரு இஞ்சு கூட நகராமல் நின்றுவிடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல தான் காற்று வீச செய்திருக்கின்றான். ஆகாயத்திற்கு செல்ல 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 காற்றுடைய அழுத்தம் குறையும். அங்கே விண்வெளிக்கு செல்லக்கூடியவர்கள் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு தான் செல்கின்றார்கள். ஆக மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் அனுப்பி இருக்கின்றான். வேகமாகவும் காற்றை அல்லாஹ் வீச செய்யவில்லை. மிக வேகமாக புயல் காற்று போல் வீசினது என்று சொன்னால் அது மனிதனுக்கு ஆபத்தாக மாறிவிடும். எந்த அளவிலே அந்த காற்று தேவையோ அந்த அளவிலே தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சூரியனுடைய ஒளி தேவை, சந்திரனுடைய ஒளி தேவை. ஆனால் இரண்டுடைய வேகத்தையும் ஒளியையும் அல்லாஹ் வித்தியாசமாக படைத்திருக்கின்றான். சூரியனுடைய வேகம் அது ஒரு மணி நேரத்திற்கு 1000 மைல் வேகத்தை விட வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. சந்திரனுக்கு என்ற ஒரு வேகத்தை அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கின்றான். பூமியிலிருந்து பல கோடி மைல்களுக்கு மேலால் சந்திரனை சுமார் 9 கோடி 30 லட்சம் மைல்களுக்கு மேலால் சூரியனையும் 2,80,000 மைல்களுக்கு மேலால் சந்திரனையும் வைக்க வேண்டிய இடத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இரண்டுக்கும் வெவ்வேறான வேகங்கள், இரண்டுக்கும் வெவ்வேறான ஓடு பாதைகள். சூரியனுடைய ஓடு பாதையில் தான் அது ஓடலாம், சந்திரனுக்கு என்று ஏற்படுத்திய பாதையில் தான் அது ஓடலாம். இது அதை முந்த முடியாது, அது இது இருக்கக்கூடிய இடத்திற்கு வரவே முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியனுக்கு என்று நாம் சில தனியான இடங்களை, பாதைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம். அது அந்த பாதைகளில் தான் சுற்று சுழண்டு கொண்டே இருக்கின்றது. லஷம்சு யம்பகி லஹா அன் துத்ரிகல் கமர வலல் லைலு சாபிகுன் நஹார், சூரியன் ஒருபோதும் சந்திரனை அடைய முடியாது. சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வர முடியாது. இரவு பகலை முந்த முடியாது. சூரியன் வேறு, சந்திரன் வேறு, இரவு வேறு, பகல் வேறு, அனைத்தையும் வெவ்வேறாக அல்லாஹ் படைத்திருக்கிறார்.
மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்திருப்பது இந்த கலிமா சொன்ன ஒரே ஒரு மனிதனுக்காக, முழு உலகத்துல வசிக்கக்கூடிய அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வை ஏற்காதவர்களுக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லக்கூடிய நாஸ்திகர்களுக்காக வேண்டி அல்ல, வெறும் அல்லாஹ் அல்லாஹ் என்று ஒரே ஒரு மனிதன் கூறிக்கொண்டிருக்கின்றான் என்றால் அவனுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நடத்த கொண்டிருக்கின்றான். அவனுக்காக வேண்டிய மலக்குமார்களுடைய பெரிய ஒரு படை ஒவ்வொரு வினாடியும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. ஒவ்வொரு மனிதனுடன் எத்தனை மலக்குமார்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஒரு முஸ்லிமானவனாக இருந்தால் அவனுடைய கண்ணை மட்டும் பாதுகாப்பதற்கு 10 மலக்குமார்கள், இரவிலே 10 மலக்குமார்கள், பகலிலே 10 மலக்குமார்கள், இன்னும் ஒரு ரிவாயத்திலே 400 மலக்குமார்கள் ஒரு முஃமினுடன் சாட்டப்பட்டிருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவனுடைய நன்மையை தீமையை எழுதுவதற்கு 2 மலக்குமார்கள், அவனுடைய உணவை கொண்டு சேர்வதற்கு என்று தனியான மலக்குமார்கள். இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய எத்தனையோ தேவைகளுக்கு பல மலக்குமார்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்து தான் மனித சமுதாயத்தை உலகத்திற்கு அனுப்பி வைக்கின்றான். கலிமா சொன்ன ஒரே ஒரு மனிதன் இருக்கும் வரை முழு உலகமும் அவனுக்காக வேண்டி இயங்கும். இந்த கலிமா சொன்னவன் இருந்தவன் இறந்து விடுகின்றான். உலகத்தில் லட்சம் அல்ல பல கோடி காபிர்கள் அல்லாஹ்வை ஏற்காதவர்கள் வாழ்ந்தாலும் சரி, அதற்கு பின்னால் இந்த சூரியன் ஒளியை கொடுக்காது. உலகை விட பன்மடங்கு பெரிய இந்த சூரியன் அது சுடர் இழந்து ஒளி இழந்து பஞ்சை போன்று ஆகிவிடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இத ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்பட்டு போய்விடும். இத ஸமாஉன் ஷக்கத், இவ்வளவு பெரிய வானம் இடிந்து தூள் தூளாக ஆகிவிடும். வ இதன் நுஜூமு கதரத், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துவிடும். வ இதல் ஜிபாலு சுய்யிரத், மலைகள் எல்லாம் இடம்பெயர்ந்து பஞ்சை போன்று பறந்து கொண்டிருக்கும். வ இதல் இஷாரு உத்திலத், ஆடு மாடு ஒட்டகைகள் கால்நடைகள் கவனிப்பாரற்று ஆங்காங்கே அழிந்து தெரிந்து கொண்டிருக்கும். கடலுடைய நீர் கொதித்து கொந்தளித்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை உலகத்திற்கு அனுப்பி வைக்கின்றான். ஏன் மனிதர்கள் உண்மையான ஆகிராவுடைய வாழ்விற்கு ஏதாவது தயார் செய்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இதோடு அல்லாஹ் நிறுத்திக் கொள்ளவில்லை. அவர்களுக்கு உண்மையான நேரான வழியை சொல்லிக் கொடுப்பதற்காக, வழியை காட்டிக் கொடுப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள், 300க்கும் மேற்பட்ட ரசூல்மார்கள், 100க்கும் மேற்பட்ட ஸஹ்புகள், சுமார் 4 வேதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி இந்த மனித சமுதாயத்திற்கு விளங்க வைத்துக் கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நபிமார்கள் உலகத்திற்கு வந்த காலத்துல அந்தந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் பாவத்துல அநியாயத்துல அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல அவர்கள் எல்லை மீறி வரம்பு மீறி இருந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் அனுப்பினான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஒவ்வொரு நபிமார்களும் உலகத்திற்கு வந்து அந்தந்த காலத்துல அவர்கள் அனுப்பப்பட்ட ஏரியாவுல அந்த மனிதர்களுக்கு உண்மையை விளங்க வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் உங்களை படைத்த நோக்கம் என்ன, லட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன என்பதை தெளிவாக விளங்கப்படுத்தினார்கள். அந்தந்த நபிமார்களை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறொரு நாட்டிலிருந்து அவர்களுடைய பாஷையை அறியாதவர்களை அல்லாஹ் அனுப்பவில்லை. அவர்களுக்கு உள்ளிலிருந்து அவர்களுடைய பாஷையை பேசக்கூடியவர்களாக அவர்களிலே ஒருவரை தான் நபியாக அனுப்பினான். ஏன் அவர்களுடைய முழு நடவடிக்கைகளையும் அந்த நபி அறிந்திருப்பார். இப்படியே நபிமார்களுடைய வழியிலே தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைக்கின்றான். எல்லா நபிமார்களுக்கும் தலைவர், எல்லா ரசூல்மார்களுக்கும் தலைவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக முத்திரையாக கடைசியாக அனுப்பி வைக்கின்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்த நேரத்துல சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், அந்த முழு அரேபிய தீப கத்வமும் இருளுல மூழ்கி இருந்தது. ஒரே ஒரு மனிதன் கூட அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறக்கூடிய ஒரு மனிதன் கூட அந்த முழு அரேபிய தீப கத்வத்துல இல்ல. அதிகமான மக்கள் பாவங்கள்ல, அநியாயங்கள்ல, குஃப்ருல, ஷிர்க்ல ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். சுருக்கமாக சொன்னால் மனிதர்களிடம் இருக்க வேண்டிய தன்மைகளோ பண்புகளோ குணங்களோ எதுவுமே இருக்கவில்லை. மிருகங்களை போன்று அவர்களுடைய வாழ்க்கைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைக்கின்றான்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய இஷ்டப்படி அந்த மக்களை சீராக்குவதற்காகவே முயற்சி செய்யவில்லை. அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அந்த மனிதர்களை சீராக்கின்றார்கள். எத்தனையோ விதத்தில் அவர்களை சீராக்க வேண்டும். அதாவது தீனை விட்டும் தூரமாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் கெட்டிருக்கின்றது, உள்ளத்தையும் சீராக்க வேண்டும். கல்வியிலையும் பின்தங்கி இருக்கின்றார்கள், அதையும் சீராக்க வேண்டும். பொருளாதாரத்திலும் அடிமட்டத்தில் இருக்கின்றார்கள், அதையும் சீராக்க வேண்டும். மனிதர்களிடம் இருக்க வேண்டிய குணங்கள் இல்ல, மிருக குணங்கள் இருந்தது, நாகரிகமான நல்ல குணங்களை உண்டு பண்ண வேண்டும். இவைகள் அனைத்தையும் சீராக்க வேண்டும். ஆனால் எதை முந்தி செய்வது, அந்த தர்தீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் பல துஆக்களை கேட்டார்கள். அவர்களுடைய தியாகத்துடைய காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அதிகமான துஆக்களை கபூல் செய்திருந்தார். இன்றும் உலகத்தில் துஆக்கள் கேட்கப்படுகின்றது. துஆவுக்கு முன்னால் முஜாஹதா என்று சொல்லக்கூடிய தியாகத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். தியாகத்துக்கு பின்னால் துஆ கேட்டால் அந்த துஆ கபூலாகும். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட 950 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்து 890 வருடம் தாவத்துடைய உழைப்பு தீனுடைய இந்த பிரச்சாரத்தை செய்து 890வது வயதுக்கு பின்னால தான் துஆ கேட்கின்றார்கள். அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், யா அல்லாஹ் நான் மிகைக்கப்பட்டு விட்டேன், காஃபிர்கள் என்னுடைய விரோதிகள் என்னை மிகைத்து விட்டார்கள், நீ உதவி செய் என்று துஆ கேட்ட நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவிட்டான், வானமே நீ உன்னுடைய மழையை பொழி, பூமியே உனக்கு கீழால் இருக்கக்கூடியதை பொழி என்று சொல்லி துஆ கேட்ட உடனேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெள்ள பிரளயத்தை அனுப்பி அவர்களை அழித்தார். அதே மாதிரி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக பெரிய 3 தியாகங்களை செய்கின்றார்கள். முதலாவது என்ன, அவர்கள் தன்னுடைய உயிருடைய தியாகம், அவர்களே நெருப்பிலே தூக்கி எரியப்படுகின்றார்கள் ஏகத்துவத்திற்காக வேண்டி, அதற்கும் அவர்கள் தயாரானார்கள். இரண்டாவது, அவர்களுடைய அதாவது பச்சிலம் பாலகன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் மனைவியையும் அந்த பள்ளத்தாக்கில மனிதர் சஞ்சாரமற்ற இடத்துல விட்டுவிடும்படி அல்லாஹ் கூறுகின்றான், அதையும் செய்தார்கள். மூன்றாவது, 80க்கும் மேற்பட்ட வயதை தாண்டியதற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை கிடைக்கின்றது. அதை அறுக்கும்படி குர்பான் செய்யும்படி அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், அதற்கும் தயாராகின்றார்கள். ஆக மிகப்பெரிய 3 தியாகங்களை அவர்கள் செய்கின்றார்கள். அதனால் அவர்கள் கேட்ட துஆக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான துஆவை அவர்களுடைய காலத்திலே கபூல் செஞ்சிட்டார். அவர்கள் கேட்ட துஆல் உண்டு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ் வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், யா அல்லாஹ் நீ இந்த ஊரை அச்சமற்ற ஊராக ஆக்குவாயாக. ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை அச்சமற்ற பயமற்ற ஊராக ஆக்குவாயாக. வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், இந்த ஊர் வாசிகள், இந்த ஊருக்கு யார் யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களுக்கு பழங்களை கொண்டு நீ உணவளிப்பாயாக என்று துஆ கேட்டார்கள். அதையும் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். அந்த ஊரை அச்சமற்ற பயமற்ற ஊராக எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு கொலைகாரன் ஹரத்துடைய எல்லைக்குள்ளால் நுழைந்தால் கொலைக்குரிய தண்டனை அங்கே வைத்து கொடுக்க கூடாது. அது ஷரியத்துடைய மார்க்கத்துடைய சட்டம். இஹ்ராமுடைய ஆடையுடன் ஒரு ஆள் வேட்டையாட முடியாது, வேட்டையாடுவது கூடாது, ஹராம். இந்த அளவுக்கு அல்லாஹ் அச்சமற்ற ஊராக அந்த ஊரை ஆக்கி வைத்திருக்கின்றான். இரண்டாவது சொன்னார்கள், இந்த ஊர்வாசிகளுக்கு பழங்களை கொண்டு நீ உணவளிப்பாயாக என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்தான் என்று சொன்னால் தஃப்சீர் குர்துபியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பலஸ்தீனுக்கு அனுப்பி பலஸ்தீனில் உள்ள அதிகமான பழங்கள் நிறைந்த ஒரு ஊரை தன்னுடைய இறக்கையால் அப்படி பிடித்து பிடுங்கி எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் மக்காவிற்கு. மக்காவுக்கு வந்து காபாவை 7 முறை அவர்கள் தவாப் அவர்களும் தவாப் செய்கின்றார்கள். அந்த கிராமமும் அந்த பெரிய நில பூமியும் தவாப் செய்கின்றது. 7 முறை அவர்களும் செய்கின்றார்கள், அந்த கிராமமும் தவாப் செய்கின்றது. அதற்கு பின்னால் அந்த கிராமத்தை கொண்டு போய் மக்காவிலிருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் தொலை தூரத்துல கொண்டு போய் அப்படியே வைக்கின்றாங்க. அந்த கிராமம் தவாப் செய்வதனால் அந்த கிராமத்துக்கு பெயர் தாயிஃப் என்று சொல்லு. ஏன் அவர்களும் தவாப் செய்தார்கள், அந்த கிராமமும் தவாப் செய்தது, அது தாயிஃபாக இருக்கின்றது. அங்கு முழு உலகத்திலே இல்லாத பழங்கள் கனிகள் எல்லாம் இன்றும் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. அவர்களுடைய துஆவுடைய பிரதிபலன். அதே மாதிரி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு துஆ கேட்கின்றார்கள், யா அல்லாஹ் ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம். யா அல்லாஹ் என்னுடைய இதே குடும்பத்துல, அதாவது என்னுடைய இதே வம்சாவளியில ஒரு நபியை நீ அனுப்ப வேண்டும்.
அந்த நபி யத்லு அலைஹிம் ஆயாத்திக, உன்னுடைய ஆயத்துக்களை ஓதிக்கொண்டே இருப்பார். யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, இரண்டாவது அவர்களுடைய சந்ததிகளுக்கு சமுதாயத்திற்கு குர்ஆனையும் ஹிக்மா ஞானத்தையும் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருப்பார். வ யுஸக்கிஹிம், அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபியை அனுப்புவாயாக என்று துஆ கேட்கின்றார்கள். 3 விஷயங்கள் இந்த துஆல குறிப்பிட்டாங்க. ஒன்று, உன்னுடைய ஆயத்துக்களை ஓதி ஓதி உன்னுடைய தீனின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். இரண்டாவது, கிதாபையும் அவருடைய சுன்னா என்று சொல்லக்கூடிய ஹதீஸையும் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது, அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், குஃப்ரிலிருந்து, ஷிர்கிலிருந்து, மோசமான தன்மைகளிலிருந்து. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அதே பரம்பரையிலிருந்து தான் வருகின்றார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 2 மகன்மார்கள், இஸ்மாயில், இஸ்ஹாக். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பரம்பரையில வந்தவர்கள் தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய இந்த துஆவை அல்லாஹ் ஏற்கின்றான். நீங்கள் சொன்ன பிரகாரம் உங்களுடைய சந்ததியிலிருந்து ஒரு நபியை நாம் அனுப்பிவிட்டோம். நீங்க சொன்ன பிரகாரம் அதே 3 வேலையை செய்யக்கூடிய ஒருவரை தான் நாம் அனுப்புகின்றோம். ஆனா தர்தீப கொஞ்சம் அல்லாஹ் மாற்றி கூறுகின்றான். நீங்க கேட்ட மாதிரி இதோ அனுப்பிவிட்டோம். ஹுவல்லதி பாஸஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அந்த எழுத படிக்க தெரியாத அவர்களிலிருந்தே நான் ஒரு நபியை இதோ அனுப்பி வைத்து விட்டேன். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, முதலாவது அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை ஓதி ஓதி அந்த மனிதர்களை அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அழைப்பார்கள், தஅவத். இரண்டாவது, வயுஸக்கீஹிம், அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார், குஃப்ர் ஷிர்கிலிருந்து ஈமானுடைய உழைப்பு. வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனையும் அதில் உள்ள விஷயங்களையும் நபி அவர்களுடைய அதாவது பலவிதமான விஷயங்களை அந்த மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருப்பார், கல்வி, இல்மு. இந்த 3 விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இப்பொழுது அல்லாஹ் தர்தீபை சொல்லிக் கொடுக்கின்றான். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை சீராக்க வேண்டும் என்று சொன்னா நீங்க இந்த முறையில பாடுபடுங்க. மேலான பெரியார்களே, சகோர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன அந்த தர்தீபில், அந்த முறையில் என்ன செய்கின்றார்கள், பாடுபடுகின்றார்கள். முதலாவது தாவத்துடைய உழைப்பில், இரண்டாவது ஈமானுடைய முயற்சியில், மூணாவது அந்த மக்களுக்கு கல்வி, அறிவை கற்றுக் கொடுப்பதில் பலவிதமான உற்சாகப்படுத்தி ஆர்வமூட்டிக் கொண்டே இருந்தார்கள். தாவத்திற்குத்தான் முதலிடத்தை அல்லாஹும் கொடுத்தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்ட துஆவும் முதலாவது தாவத்தை பற்றித்தான். அதனால மக்காவுல வாழ்ந்த 13 வருடமும் நபி அவர்களுடைய வேலை என்ன, தாவத் தான். மக்கால இபாதத்தை அல்லாஹ் கடமையாக்கவில்லை, முக்கியமான ஃபர்துகளை கடமையாக்கவில்லை. அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவமான காரியங்களை செய்ய வேண்டாம், ஹராம், கூடாது என்ற தடைகளை விதிக்கவும் இல்லை. காலையிலிருந்து மாலை வரை நபி அவர்களும் நபியுடைய கரத்தை பிடித்து ஏற்று இஸ்லாத்தை தழுவிய எல்லா சஹாபாக்களும் ஒட்டுமொத்தமாக இந்த தாவத்துடைய உழைப்பை செய்தார்கள். நபியுடைய காலத்துல பாகுபாடு, வித்தியாசம் இருக்கல்ல. உயர்ந்தவர், தாழ்ந்தவர், படித்தவர், பாமரர், கிராமவாசி, நகரவாசி, அடிமை, சுதந்திர புருஷன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக எல்லா சஹாபாக்களும் என்ன செய்தார்கள், இந்த தாவத்துடைய உழைப்பை ஆரம்பமாக தன்னுடைய நோக்கமாக ஆக்கிக் கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே அந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றவுடன் நபி அவர்கள் வேண்டாம் என்று தடை செய்கின்றார்கள். நிலைமை சரியில்ல, அந்த சூழல் நமக்கு சாதகமா இல்ல, பாதகமா இருக்குது, நீங்க அவசரப்படாதீங்க என்று சொல்லியும் கூட ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து 2 நாள் தாவத் கொடுக்கின்றார்கள். அந்த 2 நாளுடைய தாவத்துல கிட்டத்தட்ட 8 அல்லது 10 பேர் இஸ்லாத்திற்குள்ள நுழையிறாங்க. அவர்களில் 6 பேர் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 6 பேர்கள் அதுல வந்து சேர்றாங்க. ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற மிக முக்கியமான சுவர்க்கவாதிகள் என்று நன்மாராயம் கூறப்பட்ட 6 பேர்கள் அதுல வந்து சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே தாவத் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல நபி அவர்கள் வேண்டாம் என்று தடை விதித்தும் போய் தாவத் கொடுத்தார்கள். சில நேரங்களில் நபி அவர்களே அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாலே மதீனாவுக்கு அனுப்பினார்கள், மதீனாவாசிகளுக்கு தாவத் கொடுப்பதற்காக வேண்டி.
அதே போன்று உர்வா இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸக்கஃபி ரலியல்லாஹு அன்ஹு தாயிஃபிலிருந்து வந்தார்கள். நபி அவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று கூறியும் கூட அவர்கள் போய் தாவத் கொடுக்கின்றார்கள். தாயிஃப் வாசிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் அவர்கள் போய் தாவத் கொடுத்த உடனேயே அவர்கள் அந்த இடத்துல ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இவர்கள் அவர்களை அழைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் கல்லால கம்பால பொல்லால் அடித்து அதே இடத்தில் அவர்களை கொலை செய்கின்றார்கள். ஹஜ்ரத் உர்வா இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸக்கஃபி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், இவர் அந்த சூரா யாசீனில் வரக்கூடியவரை போன்று. சூரா யாசீனில் ஒரு சரித்திரத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். 2 பேர்களை அனுப்பி அந்தாக்கியா என்று சொல்லக்கூடிய கிராமத்திற்கு அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளல. 3வது ஒரு ஆளை அனுப்பி 3 பேர்களும் அந்த ஊர் மக்கள் பொய்ப்படுத்தினார்கள். நீண்ட சரித்திரம். அந்த நேரத்தில் தான் அந்த பட்டணத்துடைய தூரத்திலிருந்து ஒருவன் வந்து எனது கூட்டமே இந்த ரசூல்மார்களை நீங்க பின்பற்றுங்க. உங்கள்ட்ட எந்த கூலியையும் எதிர்பார்க்கல, நேர்வழி பெற்றவர்களாக இருக்கிறீங்க, இவர்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி பட்டணத்துடைய கடைசியிலிருந்து வந்தவர் தாவத் கொடுக்கின்றார். ஆனா அந்த ஊர் மக்கள் ரசூல்மார்களையே விடல, இந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையறையா விட போறாங்க. ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லக்கூடியவனை என்ன செய்யறாங்க, கல்லால் அடித்துக் கொள்றாங்க. நபி அவங்க சொன்னாங்க, உருவா அந்த ஹபீபுன் நஜ்ஜார மாதிரின்னு சொன்னாங்க. மேலான பெரியார்களே சகோர்களே, ஆக மக்காவுடைய 13 வருட காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல்லாஹ்ல அந்த காபத்துல்லாஹ்ல அமர்ந்து கொண்டு சஹாபாக்களை மட்டும் அனுப்பல்ல, நம் மனிதர்கள் வசிக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் போவார்கள். வீடு வீடா, கடை கடையா, தெரு தெருவா, சந்தை சந்தையா, ஒவ்வொரு மார்க்கெட்டா செல்வார்கள். ஹஜ்ஜுடைய காலத்துல எல்லா ஹாஜ்களும் வந்து போகக்கூடிய மெயின் வழியில நின்று கொள்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் யார் என்று யாருக்குமே தெரியாது. தன்னை அறிமுகம் செய்யாம நபி அவர்கள் சொல்வார்கள், எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, எனக்கு ஒதுங்குவதற்கு இடம் தரக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, என்னுடைய ரப்புடைய தூதுத்துவத்தை நான் எட்டி வைக்கணும், நீங்க யாராவது எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஹஜ்ஜுடைய காலத்துல மெயின் பாதையில வழியில நின்று கொண்டு ஹாஜிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத் கொடுப்பாங்க. தன்னை அறிமுகம் செய்வதற்காக வேண்டிய சில நேரங்கள்ல அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபை கூட்டிக் கொண்டு போவாங்க. அவங்க அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்கல்ல, அவர்கள் பத்ர் யுத்தத்துக்கு பின்னால்தான் இஸ்லாத்துல நுழையிறாங்க. ஆனா ஆரம்ப காலத்திலிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரமாக செல்வார்கள். மேலான பெரியார்களே சகோர்களே, ஆக சஹாபாக்கள் எல்லா சஹாபாக்களும் பூரணமா விளங்கினாங்க. எங்களுடைய முதலாவது வேலை தாவத்தை தான். இபாதத்தை கொண்டு, நம்முடைய அமல்களை கொண்டு, வணக்கங்களை கொண்டு நம்மள மாற்றமோ அல்லது அடுத்தவர்களுக்கு ஹிதாயத்தோ கிடைக்காது. அடுத்தவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்று சொன்னா தாவத்துடைய உழைப்பை செய்யணும். நாம் செய்யக்கூடிய அமல் இபாதத்துகளை வச்சு சவாபு கிடைக்கும், நன்மை கிடைக்கும், கூலி கிடைக்கும். ஆனா அடுத்தவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்காது. அடுத்தவர்கள் நம்முடைய அமல்களை இபாதத்துகளை வைத்து இஸ்லாத்துக்குள்ள நுழைய மாட்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்ததனால நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே சஹாபாக்கள் தூரமான இடங்களுக்கு போனாங்க. எந்த அளவுக்கு சொன்னா நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது தான் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபலை யமனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் அனுப்பி வைக்கிற நேரத்துல சொன்னாங்க, முஆதே ஹிஜ்ரி 8ல அனுப்பி வச்சாங்க, முஆதே நீங்க போறீங்க, திரும்பி வரக்கூடிய நேரத்துல சில நேரம் என்ன சந்திக்க மாட்டீங்க, இதோ என்னுடைய இந்த கபரை கடந்து கொண்டு போவீங்க, என்னுடைய மஸ்ஜிதை கடந்து கொண்டு போவீங்க. சொல்ற நேரத்தில் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அழுது சென்றார்கள். ஆனா வந்தது ஹிஜ்ரி 11ல ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கக்கூடிய நேரத்துல நபியுடைய ஜனாஸாவுல கூட கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபலுக்கு கிடைக்கல. நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது தூரமான இடங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆக முதலாவது நபி அவர்களும் நபி தோழர்களும் ஈடுபட்டது தாவத்துல. இரண்டாவது அல்லாஹ் சொன்னான் ஈமானுடைய உழைப்பு. அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டிய மக்காவில இறக்கின் அதிகமான ஆயத்துகள் ஈமான் சம்பந்தமான ஆயத்து தான். சுவர்க்கம் சம்பந்தமான ஆயத்து, நரகம் சம்பந்தமான ஆயத்து, ஆகிரா சம்பந்தமான ஆயத்து. மக்கால மசாயில்களை அல்லாஹ் இறக்கவில்லை. ஹராம் ஹலாலுடைய ஆயத்துக்களை இறக்கல்ல, நிக்காஹுடைய தலாக்குடைய ஆயத்துக்களை இறக்கல்ல. இவைகள் அதிகமான ஆயத்துகள் மதீனாவுக்கு போனதற்கு பின்னால தான் இறக்கப்பட்டுச்சு.
அவர்களுடைய உள்ளங்களை சீராக்கிக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, நீங்க செஞ்சு கொண்டிருந்த ஹராம செய்ய வேண்டாம் என்ற தடையை கூட விதிக்கல்ல. மதுபானம் அருந்தி கொண்டிருந்தாங்க. லா தஷ்ரபுல் ஹம்ர, நீங்க மதுவை அருந்த வேண்டாம் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தால் லகாலு லா நதவுல் ஹம்ர அபதா, மதுவை எங்களால விடவே முடியாது என்று கூறியிருப்பார்கள். மதுவை அருந்த வேண்டாம் என்று மக்கால சொல்லல்ல. லா தஸ்னு, நீங்க விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் லா நதவு ஜினா அபதா, எங்களால விபச்சாரத்தை விடவே முடியாது என்று சொல்லி இருப்பார்கள். மக்கால அவ்வாறு சொல்லல என்று புகாரில ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆஹா, மக்கால ஈமானை படித்தார்கள். எல்லா வேலைகள் ஈமானுக்காக வேண்டி உழைத்தார்கள். யுத்தத்திற்கு செல்லக்கூடிய நேரத்திலும், யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஈமானத்தான் படித்துக் கொடுத்தாங்க. சரித்திர கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒக்காஷா இப்னு மிஹ்சன் என்று நினைக்கின்றேன், ஒரு சஹாபி யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று வாள் உடைந்து விடுகின்றது. உடனே நபிட்ட வந்து முறையிட, நபி அவர்கள் ஒரு மரத்தில் உள்ள ஒரு கொப்பை உடைத்து கொடுத்து, இதாங்க, இதை கொண்டு நீங்க யுத்தம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்கல, நாயகமே, அவர்கள் இவ்வளவு பெரிய ஆயுதங்கள் வைத்திருக்க நான் இந்த பொல்லால கம்பால எப்படி யுத்தம் செய்வேன்? கேட்கவும் இல்லை. நபி அவர்கள் கொடுக்கின்றார்கள். அவர் வாங்கிய உடனேயே அந்த கம்பு வாளாக மாறிவிடுகின்றது. யுத்த களத்திலும் நபி அவர்கள் படித்துக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் நாடினா கம்ப வாளாக மாற்றுவான், அல்லாஹ் நாடினால் வாளை கம்பாக மாற்றுவான், அல்லாஹ் நாடினால் இவைகள் இல்லாமலும் உங்களுடைய வேலைகளை செய்வான் என்று யுத்த களத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஈமான படித்துக் கொடுத்தார்கள். மறுதிசையில ஷிர்க்கில் இருந்து அவர்களை தூரமாக்கி கொண்டே இருந்தாங்க. ஷிர்க்குடைய வேலைகளை செய்யக்கூடாது, ஷிர்க்குடைய பேச்சுகளை கூட பேசக்கூடாது. துஃபைல் இப்னு ஸஹ்பரா என்று நினைக்கின்றேன், ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு வந்து கூறுகின்றார்கள், நாயகமே, நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன். நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன். யஹூதிகளுடைய ஒரு கூட்டத்தை நான் கடந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த யஹூதிகளை நான் பார்த்து சொன்னேன், நீங்க நல்லவர்கள், ஆனா நீங்க நல்லவர்கள். ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று மட்டும் சொல்லாம இருந்தா நீங்க நல்லவர்கள் தான். ஆனா ஹஜ்ரத் உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லிட்டீங்களே, அதனால நீங்க அவ்வளவு நல்லவர்கள் அல்ல. இப்பொழுது அந்த யஹூதிகள் சொன்னாங்க, நீங்களும் நல்லவர்கள், அதாவது முஸ்லிம்களை பார்த்து நீங்களும் நல்லவர்கள், ஆனா நீங்க மாஷா அல்லாஹு கான் மாஷா முஹம்மத் கான், அல்லாஹ் நாடியது நடக்கும், முஹம்மது நாடியது நடக்கும் என்று நீங்க சொல்லாம இருந்தா நீங்களும் நல்லவர்கள் என்று சொன்னாங்க. பின்னால ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தை கடந்து போன நேரத்துல சொன்னாங்க, நீங்க நல்லவர்கள், ஆனா ஹஜ்ரத் ஈசாவை அல்லாஹ்வுடைய குமாரன் என்று சொல்லாம இருந்தா நீங்க நல்லவர்கள் என்று சொன்ன நேரத்துல அந்த கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க, நீங்க முஸ்லிம்களும் நல்லவங்க தான், ஆனா நீங்க அல்லாஹ் நாடியது நடக்கும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடியது நடக்கும் என்று நீங்க சொல்லாம இருந்தா நீங்களும் நல்லவர்கள் என்று சொன்னாங்க. இந்த கனவை அடுத்த நாள் காலையில துஃபைல் இப்னு ஸஹ்பரா ரலியல்லாஹு அன்ஹு நபியிட்ட வந்து சொன்ன உடனே சொன்னாங்க, இன்னஹு லருயா ஹக், நீங்க கண்ட கனவு உண்மையான கனவு, எல்லா சஹாபாக்களையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி எல்லா சஹாபாக்களும் கூட்டப்படுகின்றார்கள். கூட்டின உடனே சொன்னாங்க, நீங்க கண்ட கனவை சொல்லுங்கன்னு சொல்லி. இப்பொழுது அந்த சஹாபி தான் கண்ட கனவை சொன்ன நேரத்துல சொன்னார்கள், அவர் கண்ட கனவு உண்மையானது, இதற்கு பின்னால நீங்க என்ன சொல்லணும், மாஷா அல்லாஹு கான், அல்லாஹ் நாடியது மட்டும்தான் நடக்கும், அல்லாஹுடன் என்னுடைய பேரை சேர்க்க கூடாது, முகம்மது சேர்க்க கூடாது, அல்லாஹ் நாடியது மட்டும் தான் நடக்கும் என்று சொல்லி சொல்லுல கூட ஷிர்க் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நபி அவர்கள் சஹாபாக்களை ஷிர்க்கில் இருந்து பாதுகாத்துக் கொண்டே இருந்தார். மூன்றாவதாக அந்த சஹாபாக்களுக்கு கல்வியை படிப்பதில், குர்ஆன ஹதீஸ விளங்குவதில் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள்ல ஒரு ஆளா இருந்தாங்க. சொந்த வீடு இருக்கல்ல, சொந்த தொழில் இருக்கல்ல, மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் உள்ள அந்த திண்ணையில் உட்கார்ந்து கொள்வாங்க. சாப்பாடு கிடைத்தால் சாப்பிடுவார்கள், இல்லாத பட்டினியில பசியில் இருந்து கொள்வார்கள். ஹிஜ்ரி 7 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஹிஜ்ரி 7 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹிஜ்ரி 11 நபியுடைய வஃபாத் ஏற்படுது. நபி அவர்களுடன் பூரணமாக 4 வருடம் கூட இருக்கவில்லை. ஆனா எந்த அளவுக்கு அவர்கள் நபி அவர்கள் சொன்ன ஒவ்வொரு அந்த ஹதீஸ்களை கேட்டார்கள் என்று சொன்னா, உலகத்துல ஆக கூடுதலான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5374 ஹதீஸ்களை
ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்திருக்கின்றார்கள். ஏன் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 6ல திருமணம் நடக்குது. அதாவது தன்னுடைய 9வது வயதில் நபியுடன் சேருகின்றார்கள். தன்னுடைய 18வது வயதில் நபியை பிரிகிறாங்க. பாருங்க, 18வது வயதுல தான் ஒரு பெண்மணி உண்மையான அந்த வாலிபத்தை அடைகிறது. 18வது வயதுல நபியை பிரிஞ்சிட்டாங்க. இந்த 9 வருட காலத்துல நபிக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்தை, வீட்டுடைய வேலைகள் அனைத்துடனும் 2210 ஹதீஸ்களை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஜாபிர் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான ஒரு சஹாபி. ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி மதீனாவிலிருந்து ஒரு குதிரை அல்லது ஒட்டகத்தை வாடகைக்கு பிடித்து 1 மாத காலமாக சஃபர் செய்து ஷாம் நாட்டுக்கு சென்று ஒரே ஒரு ஹதீஸை விளங்க வேண்டும் என்று சொல்லி போய் கேட்டுட்டு உடனடியாக திரும்பி வருகின்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், ஒரு சஹாபி இருந்தாங்க, அவர்கள்ட்ட சில ஹதீஸ் இருந்தது என்று எனக்கு தெரிந்து அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் விரும்பினா அவரை என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தால் நிச்சயம் வருவார். ஆனா அது ஹதீஸை கொடுக்கிற கண்ணியம் இல்ல. அவருடைய வீட்டுடைய முட்டத்தில் நான் போய் படித்துக் கொள்வேன். எப்ப கதவை திறந்து வெளியில வருவாரோ அப்ப அந்த ஹதீஸை நான் கேட்டுக்கொள்வேன். அந்த அளவுக்கு கல்விக்கு சஹாபாக்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஈடுபடுத்திக் கொண்டே இருந்தார்கள். ஆக நபியுடைய காலத்துல, சஹாபாக்குடைய காலத்துல இந்த 3 வேலைகளையும் இஜ்திமாஇ, அதாவது எல்லா தரப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக செய்தார்கள். முதலாவது தாவத், 2வது ஈமானுடைய உழைப்பு, 3வது கல்வி. ஒட்டுமொத்தமாக இந்த 3 வேலைகளும் நடக்கின்றது. ஹிஜ்ரி அதாவது 100 வரைக்கும் கிட்டத்தட்ட கடைசி சஹாபி ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்துல வஃபாத் ஆகிறாங்க. ஹிஜ்ரி 150 வருடம் வரைக்கும் இதே தர்த்தீப்ல எல்லா மக்களும் தன்னுடைய முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஹிஜ்ரி 150 200க்கு பின்னால அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் எல்லாம் இதே 3 வேலைகளை செய்தாங்க. ஆனா கொஞ்சம் தர்த்தீப மாற்றி செய்தாங்க. அதெல்லாம் அதாவது முதலாவது தாவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பகரமாக முதலாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. முதலாவது கல்வி, 2வது தாவத், 3வது ஈமானுடைய உழைப்பு. இந்த தர்த்தீப்ல ஹிஜ்ரி 200க்கு பின்னால முயற்சி செய்தார்கள். அந்த ஹிஜ்ரி 200க்கு பின்னால தான் உலகத்துல வேகமா இஸ்லாமிய கல்விகள் பரவியது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 194ல பிறக்கறாங்க. இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 202ல, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 204ல, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 209ல. இந்த 2வது நூற்றாண்டு 3வது நூற்றாண்டுடைய 2வது நூற்றாண்டு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா முஹத்திஸீன்கள் உருவாகிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷரீஃப், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத், நசாயி, இப்னு மாஜா போன்ற சிஹாவு சித்தா போன்ற இப்படி பல ஹதீஸ்கள் கிதாபுகள் கோர்வை செய்யப்பட்டு எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக அதுல ஈடுபடுறாங்க. அதே நேரத்தில் ஈமானுடைய உழைப்பை விடவும் இல்ல, தாவத்துடைய உழைப்பை விடவும் இல்ல, முதலாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. இந்த அளவுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சபையில, அவருடைய ஹதீஸ் மஜ்லிஸ்கள்ல 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மை போத்தல்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு லட்சக்கணக்கான மனிதர்கள் ஒன்று கூடுவாங்க. சில நேரத்தில் அந்த கலீஃபாக்கள் வந்து உட்காருவாங்க, மந்திரிமார்கள் வந்து உட்காருவார்கள், மன்னர்கள் வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு கல்வி ரொம்ப வேகமா பறந்து கொண்டிருந்தது. ஹிஜ்ரி 200, 300, 400வது ஆண்டு காலம் வரைக்கும், சுமார் 200 காலம் வரைக்கும் என்ன செய்தது, இந்த 3 வேலைகளும் கொஞ்சம் தர்த்தீபு மாறி எல்லா மக்களும் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் இடையில முஸ்லிம்களுக்கு மத்தியில குழப்பம் வந்தது. ஹிஜ்ரி 132க்கு பின்னால பனு உமையாக்களுடைய ஆட்சி சென்று பனு அப்பாசியாக்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். ஹிஜ்ரி 232க்கு பின்னால பனு அப்பாசியாக்களுடைய ஆட்சி அவர்களுடைய கையை விட்டு சென்று விடுகின்றது. அதற்கு பின்னால துருக்கியர்கள் வருகின்றார்கள். அவர்களும் வந்து சுமார் 100 வருடம் ஆட்சி செய்து அதற்கு பின்னால பனு சல்ஜூக் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து ஆட்சி செய்கின்றார்கள். ஹிஜ்ரி 400, 450வது ஆண்டு காலம் வரைக்கும் இந்த 3 வேலைகளும் நடக்கின்றது. முஸ்லிம்களின் மத்தியிலே சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு இஸ்லாமிய நாடுகள் துண்டு துண்டா பிரிகின்றது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பின்னால் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடியவர் அவர் கலீஃபாவாக வருகின்றார். அந்த நேரத்தில் தான் என்ன செய்கின்றது, ஸ்பெயின் தனியாக பிரிகின்றது. அதற்கு பின்னால தாஹிர் இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர் யமனை தனியாக ஆட்சி செய்கின்றார். அதற்கு பின்னால மிஸ்ர் தனியாக பிரிகின்றது. அந்த நேரத்தில் ஷாம் தனியாக பிரிகின்றது. அந்த நேரத்தில் அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகமான நாடுகள் பிரிந்து இப்பொழுது ஒவ்வொரு தனித்தனியாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றப்பட்டு விட்டது.
மேலான பெரியார்களே சகோர்களே, ஹிஜ்ரி 450 பின்னால மூன்றாவது ஒரு காலம் முஸ்லிம்களை நோக்கி வருகின்றது. அந்த காலத்துல வந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில தங்களை ஈடுபடுத்தினாங்க. ஏன்னா அந்த ஹிஜ்ரி 450 பின்னால் உள்ள காலம், அதாவது ஷேகுமார்கள் என்று சொல்லக்கூடிய, இறைநேசர்கள் என்று சொல்லக்கூடிய, வலியுல்லாக்கள், தஸவ்வுஃப் என்று சொல்லக்கூடிய அந்த மெஞ்ஞானம் உலகத்தில் அறிமுகமாகி நிறைய ஷேகுமார்கள் உலகத்திற்கு அறிமுகமாகிறாங்க. அந்த ஹிஜ்ரி 400 தான் 450 இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹிஜ்ரி 471 முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹிஜ்ரி 537 ஹாஜா முஈனுத்தீன் திஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹிஜ்ரி 592 அபுல் ஹசன் ஷாதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு தரீகாக்களுடைய ஷேகுமார்கள். ஷாதுலியா, காதிரியா, நக்ஷபந்தியா, அலவியா, ஜிஷ்தியா போன்ற பல தரீகாக்கள் உலகத்திற்கு உருவாகின்றது. இந்த தரீகாக்களை அவர்கள் உருவாக்கி ஈமானுடன் தரீகாவையும் அவர்கள் சேர்த்துக் கொள்கின்றார்கள். ஈமானுடைய உழைப்பு, தரீக்கு என்று சொன்னால் தரீகா என்றால் வழிகாட்டுவது, அவர்களுடைய உள்ளங்களை சீராக்குவது, ஜிக்ரின் மூலமாக மக்களை சீராக்கி கொண்டிருந்தாங்க. ஆக அந்த மூணாவது காலத்துல முதலாவது ஈமானுடன் ஜிக்ரி, இரண்டாவது கல்வி, மூன்றாவது தாவத் என்று இந்த அமைப்புல, இந்த தர்த்தீபில் ஹிஜ்ரி 450 பின்னால் உள்ளவர்கள் ஈடுபட்டார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, இதே அடிப்படையில முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 450 பின்னால ஹிஜ்ரி 500, 600வது காலம் வந்த நேரத்தில் உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு ஆக மோசமான காலம் என்று சொன்னா மிகையாது. காலம் மோசம் இல்ல, மக்கள் செய்த பாவங்களின் காரணமாக உலக வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு காலம் தான் ஹிஜ்ரி 600க்கு பின்னால ஏற்பட்ட காலம். மேலான பெரியார்களே, சகோர்களே, அதற்கு முன்னால சஹாபாக்களும் சரி, தாபிஈன்களும் சரி, ஒவ்வொரு நாடுகளை வெற்றி கொள்ள எவ்வளவோ பெரிய பெரிய முயற்சிகளை செய்தார்கள். இதற்கு முன்னால பேசிய அந்த லண்டன் சகோதரர் கூட சொன்னார்கள், தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாராங்க ஸ்பெயினுக்கு வந்து பெரிய ஒரு முயற்சியை செய்து தான் முழு ஸ்பெயினை அவர்கள் வெற்றி கொள்கின்றார்கள். 60,000 படைகளுடன் அவர்கள் போர் செய்து ஸ்பெயினை வெற்றி கொள்கின்றார்கள். ஸ்பெயின் என்று சொன்ன அரபியில உந்துலுஸ் என்று சொல்லப்படும் இஸ்லாமிய நாடுகளில் மிக பிரபல்யம் வாய்ந்த ஒரு நாடு தான் ஸ்பெயின். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதே மாதிரி தாபிஈன்கள் உள்ள ஒரு ஆள் தான் முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாயிஃப் வாசி. அவர் தான் இந்த ஏசியா, இந்தியா, பாகிஸ்தான் அந்த நேரத்தில் சேர்ந்திருந்தது. பாகிஸ்தான்ல சிந்து என்று சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு வந்து திருமணம் முடித்து வெறும் 4 மாதம் தான் மனைவியோடு வாழ்ந்தாங்க. முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருமணம் முடித்து வெறும் 4 மாதங்கள் மனைவியோடு வாழ்றாங்க. சிந்துக்கு வந்து சுமார் 2.25 வருடம் முயற்சி செய்து எத்தனையோ பல நாடுகள்ல பல லட்சக்கான மனிதர்கள் அவர்களின் மூலமாக ஹிதாயத் கிடைக்கின்றது. அதற்கு பின்னால் அவர்கள் அங்கே ஷஹீதாகி விடுகின்றார்கள். அதே மாதிரி தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மூலமாக பலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பல நாடுகள் இஸ்லாமியர்களுடைய கையில வந்தது. அது மாத்திரமல்ல, பல மொழிகள் பேசக்கூடிய மனிதர்கள் அரேபிய மொழியை பேசக்கூடியவர்களாக மாறிவிட்டாங்க. ஆரம்பத்தில் அரேபியர்கள் இருக்கல்ல, ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் இருக்கல்ல, அவர்களுடைய மொழி வித்தியாசமாக இருந்தது. ஆனா இந்த நல்லவர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் வந்து ஒரு உழைப்பு செய்ததனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவுக்கு மாற்றம் செய்தான் என்று சொன்னா, போன இடங்கள் எல்லாம் அவர்கள் எந்த மொழியை பேசக்கூடியவர்களோ அதே மொழியாக அந்த நாட்டுடைய மொழியாக மாறிவிட்டது. மிஸ்ரில் அரபி, யமன்ல அரபு, ஷாம்ல அரபு, இப்படி ஆப்பிரிக்காவில் இப்பொழுது எத்தனையோ நாடுகள், சோமாலியா போன்ற பல நாடுகள்ல இன்றைக்கு அரபி பேசுறாங்கன்னு சொன்னா, அரேபியர்கள் வந்து குடியேறினதுனால அந்த நாடுகளே அரேபிய நாடாக மாறிவிட்டது. மேலான பெரியார்களே, சகோர்களே, அதே நேரத்தில் இஜ்திமாஇ தாவத் எல்லோரும் சேர்ந்து செய்த தாவத் விடுபட்டாலும் இன்ஃபிராதி தாவத் எல்லா காலத்திலும் நடந்து கொண்டுதான் இருந்தது. இன்ஃபிராத் சொன்னா தனி நபர் கொடுக்கக்கூடிய அந்த தாவத்துடைய உழைப்பு எந்த காலத்திலும் விடல, எந்த காலத்திலும் விடுபடல. எல்லா காலத்திலும் சில நல்லடியார்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாவத்துடைய உழைப்ப, இந்த தீனுடைய தாவாவுடைய பிரச்சாரத்தை செய்ய வைத்துக் கொண்டே இருந்தார். இந்த அளவுக்கு இந்த சரித்திரங்களை நாங்க பார்க்கிறோம். அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு சரித்திர ஆசிரியர். அவர்கள் மூலமாக 20,000 பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். அதற்கு முன்னால் 1,00,000 பாவிகள் அவர்களுக்கு முன்னால வந்து தௌபா செய்து அதாவது மீண்டும் உண்மையானவர்களாக மாறி இருக்கின்றார்கள். அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மூலமாக. அதே போன்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஜனாசாவுல எந்த அளவுக்கு கூட்டம் கலந்து கொண்டதோ உலக சரித்திர
சரித்திரத்துல யாருடைய ஜனாசாவிலும் அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் கலக்கவே இல்லை. அவருடைய ஜனாசாவுல மட்டும் 13 லட்சம் மக்கள் ஒன்று கூடுகின்றார்கள். அதுல விசேஷம் என்ன, அவர்களுடைய ஜனாசாவுல 4 மதத்தினர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. முஸ்லிம்கள், இஸ்ரவேலர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசிகள், நெருப்பு வணங்கக்கூடிய இந்த 4 மதத்தினர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். அவர்களுடைய ஜனாசாவை பார்த்து 20,000 பேர்கள் இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து விட்டார்கள். அதே போன்று ஹிஜ்ரி 5வது நூற்றாண்டுல ஹாஜா மொயினுddin சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி டெல்லியிலிருந்து ஒரு சஃபர் பிரயாணம் செய்யறாங்க லாகூருக்கு. அந்த சஃபர்ல சுமார் 90 லட்சம் பேர் இஸ்லாத்திற்குள்ள வருகின்றார்கள். இன்ஃபிராதி தாவத் விடுபடவே இல்லை. எல்லா காலத்திலும் இன்ஃபிராதியான தாவத் நடந்து கொண்டே இருந்தது. ஆனா ஹிஜ்ரி 400-500க்கு பின்னால முஸ்லிம்கள் வேறு வேறு வழியில ஈடுபட்டதுனால இந்த இஜ்திமாய் தாவத் குறைந்து எந்த அளவுக்குண்டா ஹிஜ்ரி 600க்கு பின்னால தான் உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மிக சோதனையான ஒரு காலம் ஏற்பட்டு விடுகின்றது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஹிஜ்ரி 610 என்று நினைக்கின்றேன். அந்த நேரத்தில் தான் ஹாசம் ஷா கான் என்று சொல்லக்கூடியவர் ஈரான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் ஈரான் மட்டுமல்ல பல பிரதேசங்கள பல நாடுகள் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழால் இருந்து. ஷா ஹாசம் கான் என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாமிய ஆட்சியாளர். அது மட்டுமல்ல, அல் பிதாயால இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகின்றார்கள், அவர் பெரிய ஃபகீஹ், அதாவது மார்க்க அதாவது ஃபிக்ஹ் சட்டத்தை தெரிந்து வைத்திருந்தார்கள், பெரிய ஆலிமாக இருந்தார்கள், பெரிய அறிவாளியாக இருந்தார்கள். ஹாசம் ஷா கான் என்று சொல்லக்கூடியவர். ஆனா பதவியுடைய ஆசை வந்ததுனால அது எல்லாம் 2வது கட்டத்துக்கு போய் முதலாவது அவருக்கு நாடுகளை பிடிக்கணும், இன்னும் பெரிய பெரிய நாடு அது மட்டுமல்ல, அல் பிதாயால இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகின்றார்கள், அவர் பெரிய ஃபகீஹ், அதாவது மார்க்க அதாவது ஃபிக்ஹ் சட்டத்தை தெரிந்து வைத்திருந்தார்கள், பெரிய ஆலிமாக இருந்தார்கள், பெரிய அறிவாளியாக இருந்தார்கள். ஹாசம் ஷா கான் என்று சொல்லக்கூடியவர். ஆனா பதவியுடைய ஆசை வந்ததுனால அது எல்லாம் 2வது கட்டத்துக்கு போய் முதலாவது அவருக்கு நாடுகளை பிடிக்கணும், இன்னும் பெரிய பெரிய நாடுகள் ஆட்சி செய்யணும் என்ற ஆசை வந்துவிட்டது. அந்த நேரத்தில் தான் பக்கத்து நாட்டிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் ஒன்று அந்த ஹாசம் ஷா கான் என்று சொல்லக்கூடியவருடைய நாட்டுக்கு வருகின்றார்கள். சுமார் 450 பேர்கள் நிறைய பணங்களை கொண்டு வருகின்றார்கள். இவர்களுடைய நாட்டிலிருந்து ஆடைகளை வாங்கிக் கொண்டு அவர்களுடைய நாட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி இன்னும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள், பணங்களையும் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். இந்த செய்தி அவர்கள் வந்த ஊரில் இருந்த அந்த சிற்றரசருக்கு கேள்விப்பட்டு அவர் ஷா ஹாசம் கான் என்று சொல்லக்கூடியவருக்கு அறிவிக்கிறார், இப்படித்தான் பக்கத்து நாட்டில் உள்ள முஸ்லிம்கள், பக்கத்து நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் அல்ல, பக்கத்து நாட்டில் உள்ள ஒரு 450 பேர் வந்திருக்கிறார்கள், பணமும் இருக்குது, பொருளும் இருக்குது, என்ன செய்யன்னு சொல்லி உடனே சொல்லிடுறாரு, அவர்களை கொலை செஞ்சு அவர்களும் உள்ள பணங்களையும் ஆடைகளையும் நீங்க கொள்ளையடிங்க. அது சொல்லி இப்பொழுது ஜங்கிஸ் கானுடைய அந்த நாட்டு மக்களுக்கு அநியாயம் செய்யப்படுகின்றது. அதனால் அவன் பெரிய ஒரு படையை திரட்டி கொண்டு இப்பொழுது என்ன செய்கின்றான், ஹாசம் ஷா கான் வாழக்கூடிய அந்த நாட்டை அழிப்பதற்காக வேண்டி படை திறந்து விட்டான். எந்த அளவுக்கு சொன்னா ஒரு படையல்ல பல பாகங்களுக்கு படைகள் அனுப்பினான். எந்த அளவுக்கு ஒரு ஷா ஹாசம் கான் அவர் அந்த நாட்டை விட்டும் ஓடிக்கொண்டிருக்கின்றார். அவனுக்கு பின்னாலே ஜங்கிஸ் கானுடைய 20,000 பேர்களை கொண்ட ஒரு படை சென்று கொண்டிருக்கிறது. ஜங்கிஸ் கான் சொன்னான், ஹாசம் ஷா கான் வானத்தில் ஏறினாலும் நீங்க அவனை விடக்கூடாது, அவனை கொண்டு தான் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு பின்னால் 20,000 பேர்கள் கொண்ட படை. இப்படியே ஜங்கிஸ் கானுடன் வேறொரு படை, இன்னும் ஒருவருடன் வேற ஒரு படை. ஜங்கிஸ் கானுக்கு 4 ஆண் குழந்தைகள், இப்ப அவனுக்கு பல பேர குழந்தைகள். ஒவ்வொரு பேர குழந்தைகள் ஒவ்வொரு ஆண் குழந்தைகளை தளபதிகளை ஆக்கி பல படைகளை முழு உலகத்திற்கும் அனுப்பி வைக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோர்களே, அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் அல்லாமா இப்னுல் அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சரித்திர கலையில மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், பல வருடமாக நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன், முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையான விஷயத்தை நான் எழுதவா வேண்டாமான்னு சொல்லி மிகப்பெரிய தடுமாற்றத்தில் இருந்தேன். கடைசியில எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காகவே நான் எழுதுகின்றேன். இந்த முஸ்லிம்களுடைய மரண செய்தி இது எனக்கு சொல்வதற்கு தைரியம் இல்ல, துணிச்சல் இல்ல, விருப்பம் இல்ல, இருந்தாலும் பின்னால வரக்கூடியவர்களை விளங்க வேண்டும் என்பதற்காக எழுதுகின்றேன் என்று எழுதுகின்றார்கள். அவர்களுடைய சரித்திர கிதாப் அல் காமில் என்று சொல்லி ஒரு கிதாப் இருக்குது. அவங்க அதில் எழுதுறாங்க, சொல்றாங்க, ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும், ஏன் தஜ்ஜாலுடைய காலத்துல கூட இந்த மாதிரி ஒரு உண்மையானது.
முழு உலவை ஏற்படுத்தினான். புக்தே நசர் என்று சொல்லக்கூடியவன் பைத்துல் முகத்திஸை அவன் உடைத்தான். பைத்துல் முகத்திஸுக்குள்ள சிறுநீர் கூட கழிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்களை கொலை செய்தான். ஆனா அந்த புக்தே நசர் செய்தது, இந்த தாத்தாரிங்களுடைய தலைவன் ஜெங்கிஸ் கான் செய்ததை பார்க்கும் பொழுது அது யானையும் பூனையும் மாறி இருக்கின்றது. அவ்வளவு குறைவானது தான் புக்தே நசர் செய்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் எழுதுகின்றார்கள் முழு உலகத்தை ஆண்டவர்கள் 4 பேர்கள். அதில் ஒன்று ஹஜ்ரத் இஸ்கந்தர் துல்கர்னைன் அலைஹி ஸலாத்து வஸலாம். முழு உலகத்தை ஆட்சியை பிடிக்க சுமார் 10 வருடம் சென்றது. ஆனா அந்த 10 வருட காலத்துல முழு உலகத்தையும் ஆட்சி செய்தார்கள். ஆனா யாரையும் அவங்க அநியாயமா துன்புறுத்தியோ அடித்தோ கொலை செய்தியோ ஆட்சியை பிடிக்கல. ஆனா இந்த ஜெங்கிஸ் கான் என்று சொல்லக்கூடியவன் ஒரு வருடத்துல உலகத்தில் உள்ள பல நாடுகளை தன்னுடைய ஆட்சிக்கு கீழால கொண்டு வந்துட்டான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, எந்த அளவுக்கு ஜங்கிஸ் கான் எந்த ஒரு நாட்டையும் விடல. சைனாக்கு போனான், துருக்கிக்கு போனான். போய் ஒவ்வொரு ஊர்களில் இருக்கக்கூடிய முழு மக்கள் எத்தனை லட்சம் மக்களாக இருந்தாலும் சரி, அத்தனை லட்சம் பேர்களையும் அவன் கொலை செய்து விடுவான். அவனை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களையும் கொலை செய்வான். அவனை யார் எதிர்க்கின்றார்களோ அவர்களையும் கொலை செய்வான். சிலர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களை வைத்து இவர்களை முன் சஃபுல முன் அணியில நிறுத்தி முஸ்லிம்களோடு யுத்தம் செய்ய வைப்பான். யுத்தம் செய்து முஸ்லிம்கள் தோற்றுவிட்டு இவர்கள் வெற்றி பெற்றதற்கு பின்னால இவர்களையே அவன் கொலை செய்து விடுவான். அந்த அளவுக்கு மோசமானவனாக இருந்தான். 10 மாத கர்ப்பிணி பெண்கள், இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகின்றார்கள், 10 மாத கர்ப்பிணி பெண்களுடைய வயிற்றை கிழித்து வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தையை எடுத்து சிகத்திலே, அதாவது சோற்றிலே அடித்து விடுவான். அந்த அளவுக்கு மோசம். அவர்கள் ஏறி வந்த குதிரைகள் செல்ல முடியாத அளவுக்கு பூமி எல்லாம் ரத்தமாகி அந்த குதிரைகள் எல்லாம் வலிக்கு கீழே விழக்கூடிய அளவுக்கு ரத்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தது. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோர்களே, ரஷ்யால சமர்கந்த் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஊர், ஒரே நாளில் அவன் என்ன செய்கின்றான், 7 லட்சம் பேர்களை ஒரே நாள்ல முஸ்லிம்களை கொலை செய்கின்றான். அதே மாதிரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்த அந்த புகாராவுக்கு செல்கின்றான். அங்கே சென்று பல லட்சம், 1000 அல்ல லட்சக்கணக்கான மனிதர்களை அவன் கொலை செய்கின்றான். அதே மாதிரி உலகத்தில் எந்த இடத்தையும் விடல, எல்லா நாடுகள் எல்லா ஊர்களுக்கும் சென்று ஆண்களையும் பெண்களையும் பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜாமியாக்கள், யூனிவர்சிட்டிகள், மசாஜிதுகள், மதரசாக்கள் அனைத்தையும் இல்லாமலாக்கியதோடு பெரிய பெரிய பட்டாடைகளை மலைகளை மாதிரி குமித்து அவனால் ஒன்றும் செய்யல நெருப்பை பற்றி அவைகளை குடித்து விடுவான். முதலாவது வருஷத்துல அவனுடைய கசானால பணமாக இருந்தது மட்டும் 1 கோடி தீனார். 1 கோடி தீனார் என்று சொன்னா இன்றைக்கு அதாவது $100 கோடி பொறுமதி, அதை விட பொறுமதியாகவும் இருக்கலாம். 1 கோடி தீனார் அவனுடைய கசானால இருந்தது. அது மாத்திரமல்ல, 20,000 குதிரைகள் இருந்தது, ஒட்டகைகள் இருந்தது, 1000 நல்ல பொறுமதி வாய்ந்த நல்ல ஒட்டகைகள் 1000 இருந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கு 10,000 அடிமைகள் வீதம் வைத்திருந்தார்கள். அந்த தாத்தாரியங்கள் உள்ள ஒரு ஆளுக்கு 10,000 அடிமைகள். ஒவ்வொருவரும் பெரிய ஒரு மன்னர் மாதிரி, ராஜா மாதிரி இருக்கக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களை மிகவும் மோசமான முறையில் சின்ன பின்னப்படுத்தினார். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, எந்த நாட்டையும் விடல. அந்த காலத்துல இஸ்லாமியர்களுடைய ஹெட் மர்கஸாக பக்தாத் இருந்தது. பக்தாதுக்குள்ள அவன் வரக்கூடாது என்று சொல்லி தஜ்லா நதிக்கு மேலால் இருந்த அந்த பாலத்தை முஸ்லிம்கள் உடைத்திடுறாங்க. ஆனா நீந்தி நீந்தி பக்தாத் நதி, அதாவது சிட்டிக்குள்ள தாத்தாரியங்கள் வந்து விட்டார்கள். வந்து முதலாவது அவர்கள் அந்த பக்தாதுக்கு உள்ளே வருவதற்கு ஒரு பாலம் செய்ய வேண்டும். பாலம் செய்வதற்கு முதலாவது செய்த வேலை என்ன, பக்தாத் சிட்டியில் உள்ள ஒரே ஒரு ஜாமியா, அதாவது லைப்ரரி, ஒரே ஒரு லைப்ரரியை உடைத்து அதில் உள்ள கிதாபுகளை அடுக்கித்தான் பாலம் செய்கின்றான் ஆத்துல. இந்த அளவுக்கு எழுதுன்றாங்க, ஒரே நேரத்தில் 3 வாகனங்கள் போகவும் வரவும் முடியுமான அளவுக்கு அகலமான ஒரு பாதை. 1 மாத காலம் வரைக்கும் அந்த தஜ்லா நதியில ஓடிய நீர் கருப்பு நீரா தான் ஓடியது. சர்வ சாதாரணமாக எடுத்து எழுதக்கூடிய அளவுக்கு 1 மாத காலமாக கருப்பு நீராக ஓடியது. அது ஒரே ஒரு லைப்ரரியில் உள்ள புக்குகளை வைத்துத்தான் அவன் பாலம் செய்தான். அது மாத்திரமல்ல, ஆயிரக்கணக்கான ஜாமியாக்கள், மதரசாக்கள் அங்கே உடைக்கப்பட்டது. பெரிய பெரிய மஸ்ஜிதுகள் உடைக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அந்த காலத்துல தான் ஸ்பெயினையும் அவன் பிடிக்குகின்றான். பிடித்ததுக்கு பின்னால ஒரு ஆளுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த ஸ்பெயினில் உள்ள எல்லா லைப்ரரிகளையும் நீங்க இல்லாமலாக்கணும்னு சொல்லி ஒருவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது. அவர் கூறுகின்றார், அவர் எழுதுகின்றார், முழு ஸ்பெயினில் உள்ள லைப்ரரிகளில் உள்ள கிதாபுகளை அழித்து எரித்து முடிப்பதற்கு எனக்கு 50 வருடம் சென்றது.
மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எந்த அளவுக்கு பயத்தை போட்டான்னு சொன்னா, அந்த தாத்தாரியங்கள் உள்ள ஒருவன் வருவான், ஒரு தெருக்கு வந்து அந்த தெருவில் உள்ள நூற்றுக்கணக்கான முஸ்லிம்களை கொண்டு வந்து ரோட்ல நிறுத்தி அவர்களை குனிய வைத்து எல்லாரும் அப்படியே இருங்க, யாரும் தலையை கூட தூக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு வாளை எடுத்துக்கொண்டு வந்து 100 பேரையும் ஒவ்வொன்றாக வெட்டுவான். ஒரே ஒருவர் கூட தன்னுடைய தலையை தூக்குவதற்கு கூட அல்லாஹ் சக்தியை கொடுக்கல. அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் கோழைகளாக ஆகிட்டாங்க. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, அல்லாமா இப்னு அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகின்றார்கள், இத மாதிரி கியாமத் நாள்ல தஜ்ஜாலுடைய காலத்துல கூட இப்படி நடக்காது. தஜ்ஜால் கூட அவனை ஏற்றவர்களை அவன் விட்டு விடுவான், மறுத்தவர்களை தான் கொலை செய்வான். ஆனா ஜங்கிஸ் கான் என்று சொல்லக்கூடியவன் யாரின் மீது இரக்கம் காட்டல்ல, யாரின் மீதே கருணை காட்டல்ல. லட்சக்கணக்கான மனிதர்கள், லட்சக்கணக்கான ஆண்கள், பெண்கள். அதே மாதிரி அவனுடைய மகன் ஜங்கிஸ் கானுக்கு 4 மகன்மார்கள் இருந்தார்கள். அதுல ஜூஜி கான் சொல்லக்கூடிய ஒரு மகன். அந்த ஜூஜி கான் என்ன செய்கின்றான், பின்னால பக்தாத் ஆட்சி செய்து அவன் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலேயும் 15 லட்சம் முஸ்லிம்களை ஒரே நாள்ல கொலை செய்கின்றான். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, ஒரு கட்டம் பக்தாதுல வந்தது எப்படின்னு சொன்னா, முழு பக்தாத் சிட்டியில ஆங்காங்கே ஜனாசாக்கள் எல்லாம் மலை மாதிரி குமித்து வைக்கப்பட்டு அந்த ஜனாசாவை எடுத்து அடக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல, ஆண்களே இல்ல. பல மாத காலம் அந்த ஜனாசாக்கள் அப்படியே கிடந்து பின்னால பெரிய ஒரு மழை ஒன்று பெய்து அந்த மழையினால் அந்த ஜனாசாக்கள் எல்லாம் அழுகி அதுல துர்வாடை ஏற்பட்டு ஈராக்ல பக்தாதிலிருந்து அந்த துர்வாடை ஷாம் தேசத்துக்கு வீசி ஷாம் தேசத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த துருவாடையை நுகர்ந்ததால இறந்து விட்டார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, இவ்வளவு பெரிய வீழ்ச்சி முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது எதனாலன்னு சொன்னா, நோக்கத்தை மறந்தாங்க, லட்சியத்தை மறந்தாங்க. வியாபாரம், பொருள் சம்பாதிக்கணும், நாடுகளை பிடிக்கணும் என்ற அந்த நோக்கத்தில் ஈடுபட்டதுனால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை, அழிவை ஏற்படுத்தினான். அதிலிருந்து இன்றும் நாம் விடுபட முடியாத அளவுக்கு நாங்க பார்க்கலாம். அதுல முஸ்லிம்கள்ட்ட இருந்து பறிபோன எத்தனையோ நாடுகள் இன்று அளவு முஸ்லிம்களுடைய கையில இல்லாத அளவுக்கு நாளுக்கு நாள் முஸ்லிம்கள் பின்னோக்கி, அவர்கள் இஸ்லாமியர்கள் பின்னால் தள்ளப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஆனா அதே நேரத்தில் சில நல்லடியார்கள் அவர்களும் முயற்சி செய்து கொண்டே தான் இருந்தார்கள். அந்த காலத்துல மிஸ்ருக்கு மட்டும் அந்த தாத்தாரிங்களுடைய படை அதிகமாக செல்ல முடியாமல் ஆகிவிட்டது. மிஸ்ருக்கு அந்த ஜூஜி ஹலாக்கு கான் என்று சொல்லக்கூடியவன் ஜங்கிஸ் கானுடைய இன்னும் ஒரு பேரப்புள்ள அவன் உள்ளே செல்ல நேரிட்ட பொழுது இந்த ஜூஜி கான் என்பவனுடைய மகன் பிர்கா கான், ஜங்கிஸ் கான் என்பவனுடைய பேர குழந்தை, அவன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தான். எந்த முறையில ஏற்றிருந்தான் பாருங்க, அல்லாஹுடைய ஏற்பாடு. மிஸ்ர ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ருக்குனுத்தீன் பைபரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர், ஒரு அரசன் மிஸ்ர ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கின்றார், தாத்தாரியங்களோடு யுத்தம் செய்து நாங்க வெற்றி கொள்ளவே முடியாது. அதனால அவர் என்ன செய்யறாரு, இவங்களை நாங்க தாவத் கொடுத்து முஸ்லீம் ஆக்கிறத தவிர வேற வழியே இல்ல. இன்ஃபிராதி தாவத். ருக்குனுத்தீன் பைபரஸ் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர் பெரிய உலமாக்களுடைய ஒரு படையை தயார் செய்து அவர் அனுப்புகின்றார். யார் என்று சொன்னா, ஜூஜி கான், ஜங்கிஸ் கானுடைய மகன், அவனுடைய மகன் பிர்கா கான் என்று சொல்லக்கூடியவர் ஒரு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நாட்டுக்கு உலமாக்களுடைய ஒரு படையை அனுப்பி வைக்கின்றார். ருக்குனுத்தீன் பைபரஸ் என்று சொல்லக்கூடிய மன்னர். அந்த உலமாக்களுடைய படை அந்த நாட்டுக்கு போய் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்து 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 கடைசியில அவர்கள் தாவத் கொடுத்து அதிகமான மக்களை இஸ்லாத்திற்குள் எடுத்துட்டாங்க. இந்த விஷயம் அந்த பிர்கா கான் என்று சொல்லக்கூடியவனுக்கு கேள்விப்பட்டு இவர்களை அவன் அழைத்து, அவனும் என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டு அவனுக்கும் அவர்கள் தாவத் கொடுத்து கடைசியில அவனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றான். பிர்கா கான் என்று சொல்லக்கூடியவன் பின்னால ஹலாக்கு கான் என்று சொல்லக்கூடியவர் மிஸ்ர தாக்க சென்ற நேரத்தில் பிர்கா கான் சொன்னார், முதலாவது என்னோடு யுத்தம் செய், பின்னால மிஸ்ருக்கு யுத்தம் செய் என்று சொல்லி, அதனால மிஸ்ர் மட்டும் பாதுகாக்கப்பட்டது. மிஸ்ருக்குள்ள தாத்தாரியன்கள் செல்லவில்லை. ருக்குனுத்தீன் பைபரஸ் என்று சொல்லக்கூடியவருடைய இன்ஃபிராதி தாவத்தின் மூலமாக என்ன செய்கின்றார், பிர்கா கான் இஸ்லாத்திற்குள்ள நுழைந்து விடுகின்றார். அது மட்டுமல்ல, மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதே மாதிரி இன்னும் ஒரு ஜங்கிஸ் கானுடைய பேர குழந்தை, ஜங்கிஸ் கானுடைய பேர குழந்தை ஹலாக்கு கான் என்பவனுடைய குழந்தை தைமூர் துகுலக் என்று சொல்லக்கூடியவர் ரஷ்யாவில் உள்ள ஆசர்பைஜான் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ரஷ்யாவில் உள்ள ஆசர்பைஜானை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அங்கே ஈரானிலிருந்து ஒரு ஆலிம் வந்து இந்த தைமூர் துகுலக் என்று சொல்லக்கூடியவருக்கு தாவத் கொடுக்கின்றார். அவரும் தாத்தாரியங்களை சேர்ந்தவர். பின்னால அவர்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால தாத்தாரியன்களில் உள்ள 10 லட்சம் பேர் அந்த தைமூர் துகுலக் என்பவருடன் இஸ்லாத்திற்குள்ள நுழைந்து விடுகின்றார். அந்த தைமூர் துகுலக்குடைய கபரி இன்று வரைக்கும் மங்கோலியாவில் இருக்குது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இவ்வளவு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டும் அவர்களை சீராக்குவதற்கு முயற்சி செய்த வழி ருக்குனுத்தீன் பைபரஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்ஃபிராதி தாவத்தை கொண்டு தான் முயற்சி செய்தாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இப்படியே நாங்க சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? நோக்கத்தை விட்டுட்டு பணம் சம்பாதிப்பது, பொருள் சம்பாதிப்பது, நாடுகளை தன்னுடைய கையில வைக்கணும்னு சொல்லி முயற்சி செய்ததுனால தான் அந்த சஹாபாக்கள் தியாகம் செய்து பெரிய பெரிய தியாகங்களை செய்து நம்முடைய கையில ஒப்படைத்த அந்த எத்தனையோ நாடுகள் அது எல்லாருடைய பெரிய கிருபை. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு நூற்றாண்டுல ஒரு நல்ல மனிதரை அனுப்பி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு விளங்க வைத்துக் கொண்டே இருப்பது அல்லாஹ்வுடைய ஒரு ஆதத்தாக இருந்தது. அந்த வருஷத்துல ஹிஜ்ரி 1300க்கு பின்னால மௌலானா இல்யாஸ் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலே பிறந்த ஒரு நல்ல மனிதர், இறைநேசர், அல்லாஹுக்கு விருப்பமானவர். அவர் என்ன செய்கின்றார்கள்? இந்த மனித சமுதாயம் சீராக்க வேண்டும், மனிதர்களை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவி மறைமுகமான விதத்திலே மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னா இந்த மனிதர்கள்ட்ட நபியவர்கள் செஞ்ச முறைப்படி உழைப்பு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நபியுடைய காலத்துல எந்த தர்த்தீப்ல உழைப்பு செய்யப்பட்டதோ அதே தர்த்தீப்ல மௌலானா இல்யாஸ் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மீண்டும் உலகத்திற்கு இந்த தாவத்துடைய உழைப்பு அறிமுகம் செய்யறாங்க. புதிதான ஒரு உழைப்பு அல்ல. நாயகத்துடைய காலத்திலேயோ சஹாபாக்கள் தாபியங்களுடைய காலத்திலேயோ நடக்காத ஒரு உழைப்பு அல்ல. எல்லா காலத்தில் உள்ள சுமார் 400-500வது ஆண்டு காலம் வரைக்கும் ஒட்டுமொத்தமா நடந்த இந்த வேலை பெரிய ஒரு சுமார் 700-800 வருடம் முற்று முழுதுமாக விடுபட்டதனால இன்றைக்கு மக்கள் இது ஒரு கூட்டம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த நோக்கத்தை விட்டு முஸ்லிம்கள் தூரமாக்கப்பட்டுட்டாங்க. ஆனா மௌலானா இல்யாஸ் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஒரு சொல்லும் இருக்குது, லா யஸ்லஹு ஆகிரு ஹாதிஹில் உம்மா இல்லா பிமா ஸலஹ அவ்வலுஹா. இந்த உம்மத்துடைய இறுதியின் சீர்திருத்தம் இந்த ஆரம்பம் சீர்திருத்தப்பட்டதை போன்று தான் அமைந்திருக்கிறது. இந்த உம்மத்துடைய இறுதியின் சீர்திருத்தம் இந்த உம்மத்தின் ஆரம்பம் சீர்திருத்தப்பட்டதை போன்று தான் அமைந்திருக்கின்றது என்ற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கூற்றை வைத்து மௌலானா இல்யாஸ் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்கின்ற காலத்தில் நடந்த அதே தர்த்தீபில் முதலாவது தாவத், இரண்டாவது ஈமான், மூணாவது கல்வி, இந்த தர்த்தீபை வச்சுதான் என்ன செய்யறாங்க? முழு உலகத்திற்கும் இந்த தீன் போய் சேர வேண்டும். குறைந்தபட்சம் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு சொன்ன ஒரு 100 வருடம் கூட கழியல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பரக்கத்தினால முழு உலகத்துல பெரிய பெரிய மாற்றங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். மேலான பெரியார்களே, கணவாய், நாங்க பார்க்கிறோம் ஒரு 100 வருடம் கூட கழியல்ல. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள்ல நாங்க ஏதோ நாகரிகத்துடைய உச்சகட்டத்தில் இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நாடுகள்ல கூட அல்ஹம்துலில்லாஹ் இந்த தாவத்துடைய உழைப்பு எந்த அளவுக்கு மாற்றம் என்று சொன்னா ஏசியால கூட அந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படாத அளவுக்கு யூரோப்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அமெரிக்கால குறிப்பான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வாழ 100% தீனுடைய ஷரியத்துடைய சட்டத்திட்டங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில வந்துவிட்டது. பெண்கள் 100% தங்களுடைய முகங்களை மறைத்து இஸ்லாமிய முறைப்படி வாழ்கின்றார்கள். ஆண்களும் 100% இபாதத்தில் மட்டுமல்ல, வணக்கல் வாங்கல், வியாபாரம், கலை, கலாச்சாரம், நடவடிக்கை, பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் இஸ்லாமிய முறைப்படி ஆக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்ப லண்டன்ல இருந்து ஜமாத் வந்திருக்குது. நாங்க என்னமோ நினைக்கிறது அமெரிக்காண்டா அப்படி, யூரோப்பா அப்படி, யூகேண்டா அப்படி, அங்க அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சொல்லி அதே நாகரிகம் நிறைகள்ல கூட அல்ஹம்துலில்லாஹ் 100% இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் உருவாகக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேலையில பெரிய வைத்திருக்கிறார். மேலான பெரியார்களே, சகோர்களே, சஹாபாக்கள் இந்த புனிதமான உழைப்பினுடைய பொறுமதியை விளங்கினார்கள். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை விளங்கியதன் காரணமாக என்ன செய்தார்கள்? மக்கால ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்வது, மக்கால ஒரே ஒரு ரியால சதகா கொடுப்பது, இதை விட அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி போவதனால் கிடைக்கக்கூடிய சவாப் என்றாங்க. அதனால 2 ரக்காத் தொழுதா 1 லட்சம் தொழுகை தொழுது நன்மை, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 1 லட்சம் தடவை சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை, ஒரே ஒரு கொடுத்தா 1 லட்சம் ரியால் சதகா கொடுத்த நன்மை. அந்த மக்காவை கூட விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்க.
மக்கால தான் கஷ்டம், அந்த மக்களுடைய தொல்லை துன்பம் சோதனைகள் அதிகமாகிவிட்டது. சரி, மதீனாவுக்கு போனதற்கு பின்னால மதீனாவில் உள்ள அன்சாரியன்கள் மாறிவிட்டாங்க. மஸ்ஜிதுல் குபா கட்டப்படுது, மஸ்ஜித் நபவி கட்டப்படுது. அங்கே எல்லோரையும் நபி அவர்கள் சகோதரர்களாக மாற்றிவிட்டார்கள். அதனால மதீனால சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி அவர்களுடைய தொழில்களை வியாபாரத்தை மட்டும் பார்த்து கொண்டு போனதற்கு பின்னாலேயும் அவர்களுடைய முதலாவது நோக்கம் என்ன? முழு உலகத்தில் இந்த தீன ஹயாத்தாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவர்களுடன் இருப்பது எவ்வளவு பெரிய, நபிக்கு பின்னால தொழுவது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், நபி ஓதக்கூடிய குர்ஆனை கேட்பது எவ்வளவு பெரிய நல்ல ஒரு சந்தர்ப்பம், அந்த மதிய ஜன்னத்துல் பகீல அடங்குவது இருக்கின்றது, அதற்கு நிகரில்லாத பெரிய ஒரு பாக்கியம். நபி அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல, அத்தர்கீப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், மன் இஸ்ததாஅ மின்கும் மதீனதி ஃபல்யமுத் ஃபமன் மாத ஃபில் மதீனா குன்து லஹு ஷஃபீஅன் அவ் ஷஹீதா. உங்களை யாராவது மதீனாவில் இறப்பதற்கு சக்தி பெற்றவர் மதீனாவிலே இறந்து கொள்ளட்டும், எவர் மதீனாவிலே இறக்கின்றாரோ அவருக்கு எனது ஷஃபாத் வாஜிபாகி விட்டது என்று கூறக்கூடிய அளவிற்கு மதீனால அடங்கு பாக்கியம். அதை கூட விட்டு விட்டு சஹாபாக்கள் உலகம் பூரா போனாங்க. எந்த அளவுக்கு சொன்னா உங்களுக்கு தெரியும் சரித்திரம். ஹிஜ்ரி 10 ஏற்படுது. ஹிஜ்ரி 10 கடைசி ஹஜ், நபி அவர்கள் கலந்து கொண்ட கடைசி ஹஜ், அதுல 1,24,000 பேர். ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் நபியுடைய வஃபாத் ஏற்படுது. கடைசி ஹஜ்ஜுக்கும் ரபியுல் அவ்வலுக்கும் 2.5-3 மாத வேலை. நபியுடைய வஃபாத்தை விட சஹாபாக்களுக்கு கவலை கொடுக்கக்கூடிய விஷயம் உலகத்துல துனியாலேயே ஒன்றும் இல்லை. நபியுடைய வஃபாத், அவர்களுடைய பிரிவை விட சஹாபாக்களால தாங்க முடியாத விஷயம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நபி வஃபாத்தான செய்தியை கேட்டு ஹஜ்ரத் உமர் வாளை ஏந்தினாங்க. யாராவது நபி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னா இந்த வாளான நான் கரித்து விடுவேன் என்று சொல்லி ஹஜ்ரத் அலியால பேச முடியாம உட்கார்ந்துட்டாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மௌனியாக சாய்ந்து உட்கார்ந்தாங்க. நபியுடைய பிரிவை அந்த அளவுக்கு சஹாபாக்களால ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வைத்திருந்தாங்க. ஆனா 1,24,000 சஹாபாக்கள்ல வெறும் 30,000 சஹாபாக்கள் தான் நபியாவுல கலந்து கொண்டதாக சரித்திர கிதாபுகள் எழுதப்பட்டிருக்குது. ஹிஜ்ரி 10 1,20,000, ஹிஜ்ரி 11 3 மாதத்துக்குள்ள நபி அவர்கள் வஃபாத் ஆகிறாங்க. ஆனா வெறும் 30,000 சஹாபாக்கள் தான் கலந்திருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அப்படி என்றால் நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே சஹாபாக்கள் பூரா போனார்கள். ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் கூறப்பட்ட சஹீனால் இருக்கல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்க. மஸ்ஜித் நபவியில முஅத்தினாக இருந்தவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால அவர்களுடைய கபர் ஷாம் நாட்டுடைய தமஸ்கஸ் சிரியாவுடைய தலைநகரில் அவருடைய கபர் இருக்குது. அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய மிகப்பெரிய முஃப்தி சாப் அவர்களுடைய கபர் ஜோர்டான் இருக்குது. அங்கேயும் நாம் போய் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. இப்படி பார்த்தோம்னு சொன்னா 35,000 சஹாபாக்குடைய கபர் ஜோர்டான் இருக்குது. 7,000 சஹாபாக்குடைய கபருல மிஸ்ல் இருக்குது. ஹஜ்ரத் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி உம்முல் ஃபضل ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், எனக்கு 10 ஆண் குழந்தைகள் இருந்தன. அந்த 10 ஆண் குழந்தைகளும் நான் உயிரோடு இருக்கும் பொழுது இறந்து விட்டார்கள். ஆனா ஒரே ஒருவருடைய ஜனாசாவை நான் என்னுடைய கண்ணால காணல. என்னுடைய பெரிய மகன் ஃபضل இப்னு அப்பாஸுடைய கபர் ஷாம் நாட்டில் இருக்குது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுடைய கபர் யமன்ல இருக்குது. உபைதுல்லாஹ் இப்னு அப்பாஸுடைய கபர் தாயிஃப்ல இருக்குது. மஅபத் இப்னு அப்பாஸுடைய கபர் யூனுஸ்ல இருக்குது. அப்துல் ரஹ்மான் இப்னு அப்பாஸுடைய கபர் வட ஆப்பிரிக்கால இருக்குது. கசீர் இப்னு அப்பாஸுடைய கபர் எம்போல இருக்குது. குஸம் இப்னு அப்பாஸுடைய கபர் ரஷ்யால சமர்கந்தில் இருக்குது. இப்படி தன்னுடைய 10 ஆண் மக்களுடைய ஒரே ஒருவருடைய ஜனாசாவை நான் கண்ணால காணலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹயாத்தோடு இருக்கும் பொழுது முழு உலகத்திற்கும் போனாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இவ்வளவு பாரிய ஒரு உழைப்ப முயற்சியை செஞ்சதுனால தான் இன்றைக்கு ஆரம்பத்துல குறிப்பிட்டது மாதிரி உலகத்துல எந்த நாடும் பள்ளிவாசல் இல்லாம இல்ல, எந்த நாட்டுல முஸ்லீம்கள் இல்லாம இல்ல. அவ்வளவு பாரிய ஒரு உழைப்பை செய்து இந்த புனிதமான தீன் எங்களுடைய கையில ஒப்படைத்து போயிருக்கிறாங்க. ஆனா பாரதூரமான விஷயம், இந்த உழைப்பு விடுபட்டதுனால, சிலர்கள் விட்டு விட்டதுனால எவ்வளவு பாரதூரம் என்று சொன்னா கிறிஸ்தவர்கள் தைரியமா எங்களுக்கு தாவத் கொடுக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய மதத்துக்கு நம்முடைய முஸ்லிம்கள் அழைக்கிறாங்க. எத்தனையோ நம்முடைய இஸ்லாமியர்கள் தொழிலுக்காக, பெண்ணுக்காக, நிக்காஹுக்காக பௌத்த மதத்தையும் இந்து மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால யாரும் நினைச்சிடக்கூடாது தொழுகிறது நான் முஸ்லிமா இருக்கிறது மட்டும் என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி நாங்க முஸ்லிமா இருக்கிறது, நாங்க தீன்ல இருக்கிற மாதிரி முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கு தீனை எத்தி வைக்கிறது நம் எல்லோருடைய பொறுப்பு. யாரும் எனக்கு அந்த பொறுப்பு இல்ல,
எனக்கு அந்த கடமை இல்லைன்னு சொல்லவே முடியாது. கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முழு மனித சமுதாயத்திற்கு இந்த புனிதமான தீனை எத்தி வைக்கிறதை விளங்கவே, இஸ்லாத்தை விளங்க வைக்கிறது நம் எல்லோருடைய கடமையா இருக்குது. அதுல விசேஷமா அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாம் இங்க கூடி இருக்கக்கூடியவங்க படித்தவர்களா இருக்கிறோம். ஒவ்வொரு துறையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை தேர்ந்தெடுத்து பல துறைகளை நாங்க படித்து நாளுக்கு நாள் முன்னேறி 1 வருடம் 2 வருடத்துல நாங்க பட்டதாரியாகி வெளியாகி போனோம்னு சொன்னா ஒவ்வொரு மாகாணத்துல, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல, ஒவ்வொரு ஊர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய கண்ணியங்களை கௌரவங்களை தந்து எங்களை வைக்க போகின்றான். அந்த நேரத்துல மற்ற நம்முடைய தொழில் வியாபாரத்தோடு இந்த புனிதமான தீனுடைய உழைப்பை செய்யக்கூடியவர்களாக நாம் மாறிவிட்டோம் சொன்னா எங்களின் மூலமாக இன்னும் லட்சக்கணக்கான மனிதர்களுடைய ஹிதாயத்திற்கு அல்லாஹ் எங்களை காரணமாக ஆக்கிடுவான்.